திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த இருவண்ண கொடிக்கு 75 வயது கடந்து இன்னும் அந்த கொடி பட்டொளி வீசி பறக்கின்ற நிலையிலே காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்கின்ற ஒரு வரலாற்று ஆவணத்தை வெளியிட்டு அதன் தொடர்ச்சியாக ஓர் அறிவு திருவிழாவை புத்தக காட்சிகள் வாயிலாகவும் கருத்தரங்குகள் வாயிலாகவும் கழகத் தலைவர் திராவிட நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய இளம் தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளைஞர்களுடைய செயலாளர் அவர்களுடைய முன்னெடுப்பிலே 2 நாட்களாக தொடர்ந்து நடைபெறுகின்ற இந்த கருத்தரங்கத்திலே இன்றைக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த அமர்வு என்பது எதிர்கால வரலாற்றை படைக்கக்கூடிய அமர்வாக இளைஞரணி செயலாளர் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஈட்டி முனைகளான இளம் பேச்சாளர்களை கொண்ட ஓர் அரங்கமாக அமைந்திருக்கிறது. இதற்கு முன்பு நடந்த அரங்குகளும் இதனை தொடர்ந்து நடக்க இருக்கின்ற அரங்குகளிலும் அந்தந்த துறையில் வல்லுநர்களான கழகத்தின் ஆற்றல் மிக்க சொற்பொழிவாளர்கள், பொருளாதார வல்லுநர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் ஆகியோர் பேசிய நிலையிலே பேச இருக்கின்ற நிலையிலே இந்த இயக்கத்தின் உயிர் கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லக்கூடியவர்களாக இங்கே இந்த இளம் பேச்சாளர்கள் திரண்டிருக்கிறார்கள். கொள்கை உள்ள கூட்டம்தான் அறிவு திருவிழாவை நடத்தும். கூட்டத்தை கூட்டி அறிவை திருவிழாவாக்குகின்ற வலிமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்திலேயே கலந்து கொள்கிறவர்களுக்கே தெரியாமல் அதை படப்பிடிப்பாக மாற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கின்ற நேரத்திலே இந்த அறிவு திருவிழா என்பது இந்த அரசியல் வரலாற்றில் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சூழலிலே நம்முடைய கொள்கை முழக்கத்தை முன்னெடுத்து இங்கே இந்த இளம் பேச்சாளர்கள் தொடர்ந்து பேச இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக அந்த 50 முழக்கம். எதற்காக முழக்கங்கள்? ஒரு இயக்கம் என்றால் அது தன் கொள்கையை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு முழக்கங்கள் தேவைப்படும். கார்ல் மார்க்சும் ஃபிரெடரிக் எங்கெல்ஸும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை வெளியிடுகின்ற நேரத்திலே அவர்கள் அறிவித்தார்கள், உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று அவர்கள் அறிவித்தார்கள். இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெற்ற பொழுது மகாத்மா காந்தி அறிவித்தார், வெள்ளையனே வெளியேறு, கிட் இந்தியா என்று அறிவித்தார். அமெரிக்காவிலே கருப்பின மக்களின் விடுதலைக்காக அறவழியிலே போராட்டம் நடத்திய மார்ட்டின் லூதர் கிங் அறிவித்தார், ஐ ஹாவ் எ ட்ரீம், எனக்கு ஒரு கனவு உண்டு என்ற முழக்கத்தை முன்வைத்தார். அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பிறகு இந்த இயக்கத்தை தலைமையேற்ற முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1970 ஆண்டு பிப்ரவரி 22 நாள் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு நடைபெற்ற முதல் மாநாடான திருச்சி மாநாட்டிலே 50 முழக்கங்களை நமக்கு கொடுத்தார். அதுதான் நமக்கான அடித்தளமாகும். தமிழர்கள் நிலத்தை 5 வகையாக பிரித்து வைத்தார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என. இயற்கை தன் ஆற்றலை 5 பூதங்களாக 50 பூதங்களாக வைத்திருக்கிறது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ என்று 5ஆக இருக்கிறது. இஸ்லாமியர்கள் தங்களுக்கான 5 கடமைகளை சொல்கிறார்கள். அதுபோல் கழகத்திற்கு 50 முழக்கத்தை கொடுத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த முழக்கத்தின் வழி முதல் முழக்கம்தான் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்பது. இளைஞரணி
இருக்கக்கூடிய நம்முடைய செயல் வீரர்கள் அத்தனை பேருக்கும் அந்த முழக்கங்கள் தங்களுடைய நெஞ்சிலே பச்சை குத்தி இருக்கிற முழக்கங்களாக இருக்கிறது. அண்ணா வழியில் அயராது உழைப்போம். எப்பொழுது சொல்கிறார்? அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு நடைபெறுகிற பொதுக்கூட்டத்திலே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொல்கிறார், அண்ணா வழியில் அயராது உழைப்போம். பிரான்ஸ் தேசத்திலே மன்னர் இறந்துவிட்டால் அப்பொழுது அறிவிப்பார்கள், கிங் இஸ் டெட், லாங் லிவ் கிங். மன்னர் இறந்து விட்டார், மன்னர் வாழ்க அப்படின்னு அறிவிப்பார்கள். எப்படியா மன்னர் இறந்து விட்டார், மன்னர் வாழ்கனா என்ன அர்த்தம்னா, மன்னர் இறந்து போயிருக்கலாம், ஆனால் அவர் உருவாக்கிய அந்த அரசாட்சியின் மரபு தொடரும். அதுபோல் அண்ணா மறைந்திருக்கலாம், அவர் உருவாக்கிய கொள்கையும் அந்த இயக்கமும் தொடரும் என்பதற்காகத்தான் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்கின்ற அந்த கொள்கையை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் முதல் முழக்கமாக வைத்தார். இன்று வரை அந்த முழக்கத்தின் அடிப்படையிலேயே இன்றும் அண்ணாவினுடைய முழக்கத்தை முன்வைத்துதான், அவர் வழியில்தான் இந்த இயக்கம் நடைபோடுகிறது என்பதற்கு எத்தனையோ சான்றுகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். அண்ணா உருவாக்கிய இருமொழி கொள்கை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பாதுகாவல் அரணாக இருப்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது மட்டுமல்ல, தமிழ்நாடு எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, தன் தாய்மொழியை காப்பாற்றி இருக்கிறது, தன் தமிழ்நாட்டு மக்களை வளர்ச்சி பெற வைத்திருக்கிறது என்பதை பார்த்து மராட்டியமும் கர்நாடகமும் வங்காளமும் மற்ற மாநிலங்களுக்கும் முன்னோடியாக இருக்கிறது என்றால் அதுதான் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்பது. அடுத்தது, ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம். அதுதான் முக்கியம். இந்த திராவிட இயக்கம் என்பதே, தந்தை பெரியாருடைய கொள்கை என்பதே ஆதிக்கத்தை வீழ்த்த வேண்டும். எவர் மீதும் எவரும் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது. அவரவருடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த சுயமரியாதை இயக்கமும் நீதி கட்சியும் இணைந்த பொழுது திராவிடர் கழகம் என்ற பெயர் மாற்ற தீர்மானத்தையே தந்தை பெரியார் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவிடம் கொடுத்து அண்ணாதுரை தீர்மானம் என்றுதான் அதை நிறைவேற்றினார். இந்த இயக்கம் வலுவோடு இருக்க வேண்டும், கொள்கையுடன் இருக்க வேண்டும், ஆதிக்கங்கள் தகர்க்கப்பட வேண்டும். அந்த ஆதிக்கம் சாதி ரீதியாக இருக்கலாம், பாலின ரீதியாக இருக்கலாம், மொழி ரீதியாக இருக்கலாம், எந்த ஆதிக்கமாக இருந்தாலும், மதவாதமாக இருக்கலாம். இங்கே இதற்கு முன்பு நடந்த அமர்விலே நம்முடைய திருநங்கையரும் மாற்றுத்திறனாளிகளும் சொன்னார்களே, அவர்கள் இந்த சமுதாயத்தில் எப்படி ஆதிக்கம் செலுத்தப்பட்டார்கள், இந்த திராவிட இயக்கம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் வந்த பிறகு அவருடைய உரிமையும் காக்கப்பட்டிருக்கிறது என்கிறார்களே. எந்த ஆதிக்கமாக இருந்தாலும் அதை வீழ்த்தி ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம். அதுதான் அண்ணா வழியில் நாம் பயணிப்பதற்கான அந்த கொள்கை. அதைத்தான் இன்றைய தலைவர் மிக எளிமையாக நம்முடைய முதலமைச்சர் எல்லாருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்தும் என்று அவர் சொல்வது ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்திட வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால்தான் தந்தை பெரியாரில் நெஞ்சில் தைத்த முல்லை எடுக்க வேண்டும் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் விருப்பப்பட்டு போராடி கொண்டு வந்த அந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் சட்டத்தின் கீழ் நம்முடைய கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் தன்னுடைய ஆட்சியின் 100வது நாளில் கோவில் கருவறைக்குள் அனைத்து சாதியினரும் நுழைய முடியும் என்பதற்கான படியாணையை வழங்கி அங்கே ஆண்டவன் சந்நிதியில் இருந்த அந்த அதிகாரத்தையும் தகர்த்தெறிந்த இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். மூன்றாவது, இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். ஏன்? இந்தி மொழி என்பதும் ஒரு ஆதிக்கம். அந்த இந்தி மொழி என்கின்ற ஆதிக்கத்தை தகர்த்தெறிய வேண்டும் என்பது அண்ணாவின் கொள்கை, பெரியாரின் லட்சியம். அதை பேரறிஞர் அண்ணா தனக்கு கிடைத்த வாய்ப்பிலே இருமொழி கொள்கை என்கின்ற சட்டமாக நிறைவேற்றி தமிழ்நாட்டில் தமிழ் மொழியும் தாய்மொழியும் அதற்கு உலக தொடர்புக்காக ஆங்கிலமும் என்கின்ற இருமொழி கொள்கையை நிலைநாட்டிய காரணத்தால் இன்றைக்கு தமிழ்நாடு பெற்றிருக்கின்ற வளர்ச்சியும், எங்கள் மாநிலத்தில் இந்தியை திணிக்காதே என்று ஒரு காலத்தில் நாம் இந்தி திணிப்பை எதிர்த்த போது இவர்கள் எல்லாம் பம்பாய்க்கு போனால் எப்படி பிழைப்பார்கள் என்று அன்றைக்கு இருந்த அறிவாளிகள் ஆக நினைத்துக் கொண்டவர்கள் கேள்வி கேட்ட அந்த பம்பாய் இப்பொழுது மும்பை ஆகி, அந்த மும்பை மகாராஷ்டிரத்தின் தலைநகராக இருக்கிற அந்த மும்பையிலே எங்களுக்கு இந்தி வேண்டாம், எங்கள் தாய்மொழி மராத்தியத்தை காப்பாற்றி கொடு என்று கேட்கிறார்கள் என்றால் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று சொல்லி உறுதியாக நிற்கின்ற காரணத்தினால்தான்
இன்றைய கழக தலைவரும் அதைத்தான் செய்கிறார். நம்முடைய எதிர்கால தலைவராக விளங்கக்கூடிய இளைஞரணி செயலாளர் அவர்களும் இந்தி தெரியாது போடா என்று அந்த உடையை அணிந்து கொண்டு அவர்களுக்கு பதிலளிக்கிறார். ஆக அண்ணா வழியில் நம்முடைய பயணம் 3வது முழக்கம் வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கப்புறம் 4வது முழக்கம், இது ரொம்ப முக்கியம். வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம். அது என்ன, வறுமையை வெல்லணும். எல்லாருமே வறுமை, யாரும் வறுமையில இருக்க யாருமே விரும்ப மாட்டோம். இன்றைக்கு இருக்கிற நிலையை விட உயர்ந்த நிலையில் நாம் இருக்க வேண்டும், நம் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதுதான் எந்த ஒரு சமுதாயத்திலும் எந்த ஒரு குடும்பத்திலும் இருக்கும். ஆனால் ஏன் வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் என்கிறோம்? எந்த ஒரு அரசு மக்கள் நலனை காக்காமல் அது தன்னுடைய விருப்பத்தை மட்டும் தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டும் நிலைக்கிறதோ நீடிக்கிறதோ அப்பொழுது அங்கே வறுமை நீடிக்கும், வன்முறை தலையெடுக்கும். நீங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய நேபாள நாட்டிலே இப்போது நடந்ததை பார்த்திருப்பீர்கள். அங்கே மன்னராட்சி நடைபெற்றது. அதன் பிறகு ஜனநாயகம் என்கின்ற பெயரிலும் அங்கே ஒரு பொம்மையாட்சி நடைபெற்றது. மக்களுக்கு எதுவும் செய்யப்படவில்லை. கொந்தளித்தார்கள், அரசு கட்டிடங்களை தகர்த்தார்கள், ஆட்சியாளர்களின் வீடுகளை எரித்தார்கள். வங்காளதேசத்தை பார்த்தீர்கள், அதற்கு முன்பு அதே நிலைமைதான் ஏற்பட்டது. அதற்கு முன்பு இலங்கையிலே ஏற்பட்டது. ஏன்? மக்களை மறந்த அரசுகள், தன்னுடைய மக்களை மறந்த அரசுகள், வறுமையை ஒழிக்காத அரசுகள் நீடிக்கும் பொழுது வன்முறை தலைத்து எடுக்கும். அதற்கு மாறாக வன்முறை தலை தூக்கக்கூடாது. வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் என்று சொன்ன இந்த இயக்கம் முத்தமிழறிஞர் கலைஞரின் முழக்கத்தினால்தான் நிலச்சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டு லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு பட்டினி சாவு இல்லாத மாநிலமாக இந்த மாநிலத்தை மாற்றி காட்டி இருக்கின்ற ஒரு முழக்கம் தான் வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம். இந்த வறுமையை வெல்வதற்காக, நில உடைமையை பெறுவதற்காக ஆயுதம் ஏந்திய போராடிய நாடுகள் உண்டு. அதில் வெற்றி பெற்ற நாடுகளும் உண்டு. ஆயுத போராட்டத்தை தொடர்ந்து நடத்துகின்ற பகுதிகளும் உண்டு. ஆனால் இரத்த துளிகளால் நடக்க வேண்டிய போராட்டத்தை தன் ஒரு சொட்டு மை துளியால் நிறைவேற்றி காட்டி கையெழுத்திட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதுதான் வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் என்பது. இன்றைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏன் திரும்ப திரும்ப இத்தனை நலத்திட்டங்களை கொண்டு வருகிறார்? இந்தியாவிற்கே முன்னோடியான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்படுகிறது என்றால், கலைஞர் மகளிர் உரிமை திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், இவையெல்லாம் எதற்கு? முந்தைய கட்டத்தை விட இந்த தலைமுறை அடுத்த கட்டத்திற்கு வளர வேண்டும். அப்படி வளர்ந்தால் அவர்கள் தங்களுடைய அறிவாற்றலை பெருக்குவார்கள், நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள். அப்பொழுது வன்முறையை தவிர்த்து அவர்கள் வறுமையை வெல்வார்கள், வளர்ச்சியை பெறுவார்கள் என்பதற்காகத்தான் இன்றைய அரசு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. நான் குறிப்பிட்ட நான் முதல்வன் திட்டம், நான் குறிப்பிட்ட அந்த கலைஞர் உரிமை தொகை திட்டம், அந்த தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களுக்கும் பொறுப்பு வகிப்பவர் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர், நம்முடைய இளந்தலைவர், இளைஞரணி செயலாளர் அவர்கள். எனவே வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வதற்கு இந்த 4வது முழக்கத்தையும் நாம் தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். 5வது முழக்கம், 50 முழக்கங்களிலே 5வது முழக்கம் மிக முக்கியமான முழக்கம். நாம் தொடர்ந்து கையில் எடுத்திருக்கின்ற முழக்கம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு, தமிழ்நாட்டிற்காக மட்டுமல்ல, இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்றுதான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. இந்தியா, அதாவது பாரதம் என்கின்ற இந்த இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம். இது தனி நாடு கிடையாது, ஒற்றை நாடு கிடையாது, ஒரே தேசம், ஒரே ரேஷன், ஒரே வாக்கு, ஒரே தேர்தல் என்பது கிடையாது. இது பன்முக தன்மை கொண்ட ஒரு உபகண்டம், துணை கண்டம். இது பல்வேறு மொழிகளை, பல்வேறு பண்பாட்டை கொண்ட பல்வேறு மாநிலங்கள் மக்கள் வாழக்கூடிய ஒரு ஒன்றியம் இது. இதைத்தான் நம்முடைய அரசியல் சட்டம் சொல்கிறது. அந்த அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்குத்தான் மாநிலத்தில் சுயாட்சி என்கின்ற முழக்கத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைக்கிறது. பல பேர் என்ன நினைச்சுக்குவாங்க, சுயாட்சினா தனி மெஜாரிட்டியில் ஆட்சி நடத்துறது மாநிலத்தில், கூட்டாட்சினா
மத்தியில கூட்டணி அரசு அமைக்கிறது. இப்ப மோடி அரசு இப்ப மெஜாரிட்டி அரசு கிடையாது, அது மைனாரிட்டி அரசு. மைனாரிட்டி சமூக மக்களுக்கு எதிரான மைனாரிட்டி அரசு அது. எனவே அந்த அரசுக்கு இப்ப ரெண்டு பேருக்கு ஒரு ரெண்டு காலு. ஒரு கால் யாரு? சந்திரபாபு நாயுடு, தெலுங்கு தேசம். இன்னொரு காலு அது நிதிஷ்குமார். இது பீகார் தேர்தல் முடிஞ்ச வரைக்கும் அந்த கால் இருக்கா ஆடுதான்னு தெரியும். இப்படி ஒரு பொய்க்கால்களோட அவங்க நின்றுட்டு இருக்காங்க. இது அவர்களுடைய நலன் சார்ந்தது தானே தவிர இது கூட்டணி அரசு தானே தவிர கூட்டாட்சி கிடையாது. அதுபோல் இப்பொழுது நம்முடைய மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அறுதி பெரும்பான்மை பெற்ற ஒரு அரசாக நம் கழக தலைவர் தலைமையிலே இருக்கிறது என்பதால் அது சுயாட்சி கிடையாது. சுயாட்சி என்பது இந்த கவர்னர் ரவி போன்ற கண்காணிகள் இல்லாமல் நம்முடைய சட்டத்தை நாமே நிறைவேற்றி அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலை உருவாகக்கூடிய காலத்தை உருவாக்குவதுதான் சுயாட்சி. மாநிலங்கள் எல்லாம் அந்த உரிமை பெற்று அவற்றின் உரிமையுடன் செயல்படக்கூடிய நிலையில் மத்திய அரசான ஒன்றிய அரசு இந்த மாநிலங்களின் கூட்டுத்தன்மையுடன் செயல்படுவதற்கு பெயர்தான் கூட்டாட்சி. நம்முடைய ஜெயரஞ்சன் அவர்கள், பேராசிரியர் அவர்கள் அடிக்கடி அழகாக சொல்வார், ரொம்ப எளிமையா சொல்வார். சுயாட்சி என்றால் மாநிலத்துக்கான உரிமைகள், கூட்டாட்சி என்றால் மத்திய அரசுக்கான உரிமைகள். அதை எப்படி சொல்றதுன்னா, மண்ணை பாதுகாப்பதை மத்திய அரசு ஒன்றிய அரசு பாதுகாட்டும், மக்களை காப்பதை மாநில அரசு பார்க்கட்டும். அதை மண்ணை காப்பதுன்னா எல்லையை காக்கிறது, ராணுவத்தை வச்சுக்க, வெளிநாட்டு கொள்கையை வச்சுக்க, கரன்சி நோட்டு அடிக்கிறத வச்சுக்க, அவ்வளவுதான். ஏன்னா இதெல்லாம் தனித்தனியா இருக்க முடியாது. வெளிநாட்டு கொள்கை தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரி, கர்நாடகத்துக்கு ஒரு மாதிரி இருக்க முடியாது. இந்தியாவின் பாதுகாப்பு என்பது கடல் பக்கமும் இருக்கணும், மலை பக்கமும் இருக்கணும், நிலம் பக்கமும் இருக்கணும். அதனால அந்த பாதுகாப்பையும் நீயே வச்சுக்க. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நீ தான் பாதுகாக்கணும். ரூபா நோட்டு இங்க கர்நாடகாவில் ஒரு ரூபா நோட்டு, மகாராஷ்டிராவில் ஒரு ரூபா நோட்டுன்னு இருந்தால் செல்லாது, நமக்கே கஷ்டமா போயிடும். இந்தியா முழுக்க ஒரு ரூபா நோட்டு இருக்கட்டும். ஆக இந்த மண்ணை பாதுகாக்கின்ற இந்த நிலத்துக்கு தேவையான ஒட்டுமொத்தத்துக்கான உள்ளதை நீ பார்த்துக்க. ஆனால் மக்களை பாதுகாக்கின்ற திட்டமும் அதற்கான நிதி ஆதாரமும் அதற்கான அதிகாரமும் மாநிலத்தில்தான் இருக்க வேண்டும். நீ வரியை பிடிக்கிக் கொண்டு அதில் பிச்சை காசை நீ போடக்கூடாது என்பதற்காகத்தான் ₹1 கொடுத்து விட்டு 29 காசை திருப்பி தருகிறாயே என்று செல்லாத 29 காசை எடுத்துக்கொண்டு போய் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியும் நமக்கு வெற்றி பெற்று காட்டி தந்தார் நம்முடைய கழக தலைவரின் அந்த லட்சியத்தை நிறைவேற்றிய நம்முடைய கழக இளம் தலைவர் அவர்கள். அதனால்தான் இந்த மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்கின்ற பொழுது மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். மாநில சுயாட்சிக்காக இன்றைக்கு சட்ட போராட்டம் நடத்துகிறவர் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த மாநில சுயாட்சியை இந்தியாவில் மலர செய்ய போகிறவர் நம்முடைய கழகத்தின் இளம் தலைவர், துணை முதலமைச்சர், இளைஞரணி செயலாளர் அவர்கள் என்பதை சொல்லி இந்த 5 முழக்கங்களையும் உங்களிடம் விரிவாக எடுத்துரைக்க கழகத்தின் இளம் பேச்சாளர்கள் அணிதிரண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இன்று பேசுவது நாளை அது கொள்கை முழக்கம் நாளைக்கு சட்டமாக மாறும். ஏனென்றால் இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்று நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் முத்தமிழறிஞர். இதோ நாளைய வரலாறுகளிடம் இந்த அரங்கத்தை ஒப்படைத்து நான் போய் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.